கிளம்பிட்டேமா. கையில என்ன காசு? கரண்ட் பில்லுக்கு. ஓ குடு, அம்மா கட்டிடுறேன். சரி இந்தா குடுங்கண்ணா. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கிச்சன்ல, குடுங்க நானே கட்டிடுறேன். சரி புடி. 1 2 3 4 5 கரெக்டா இருக்கு. சரி நான் கிளம்புறேன். பாத்துங்க. பாத்தியாமா உன் மவன ஓண்ட கொடுக்காம பொண்டாட்டிட்ட கொடுத்துட்டான் பாரு. ஆமாடி மக்கா, அவன் ஏன்டா கொடுத்தான், இவதான் வாங்கிட்டான். இனி காசு அண்ணன் அண்ணிட்டே கொடுக்க கூடாது, அந்த அளவுக்கு பண்ணிரணும். என்ன பண்ண போற? இப்போ அண்ணி காசு எடுத்துட்டு போய் நேரா அவங்க ஹேண்ட்பேக்ல தான் வைப்பாங்க. இத நம்ம ஆட்டைய போட்டுறணும். அண்ணி கிட்ட கொடுத்த காசை காணும்னா அண்ணன் ஏன் இனி அண்ணிட்ட கொடுக்க போகுது? அட இதெல்லாம் இருக்கு. போடு, நான் போய் ஆட்டைய போட்டுட்டு வந்துடுறேன். இங்கதான் இருக்கு. என்னது இது வித்தியாசமா இருக்கு? அடி ஆத்தி, எவ்வளவு பெரிய தேளு. பரவாயில்லை தேளு. எப்படி கையில மாட்டிச்சு? ஹேண்ட்பேக்ல கை விட போய் தான மாட்டிச்சு. ஆமா அண்ணி. ஐயோ பரவாயில்லை, ஏதாவது பண்ணி அம்மாவ காப்பாத்து. காசு எடுக்கதானே கைய விட்ட. அண்ணி மன்னிச்சிருங்க அண்ணி. அந்த கைய உதடு பொம்மை தேளு தான், கீழே விழுந்துரும். அடுத்த வாட்டி நெஜ தேளே உள்ள இருக்கும். பொம்மை தேளா? இப்படி மரத்தை வாங்கிட்டியாடி?